Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wa kafa. Salatu wa salam ala ibadihi alladhina istafa. Hususan ala afdalihin wa hakimin nabiyyin Muhammadin al-amin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. கிப்தி சமுதாயத்தை சேர்ந்த மலாக்கள் தலைவர்கள் எல்லாருமே ஃபிரௌன்ட்ட வந்து நீங்கள் மூசா நபிக்கு எதிராக எந்த ஆக்ஷன் எடுக்க போகிறீங்கன்னு கேட்டதற்கு ஃபிரௌன் பதில் அளிக்கிறான், நம்ம ஊரில் ரொம்ப கஷ்டமான வேலைகளை ஃபுல்லாக பனி இஸ்ரவேலர்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் அந்த சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டோன்னு சொன்னால் அந்த வேலையை செய்வதற்கு ஆள் கிடையாது. நாம் பனி இஸ்ரேல் சமுதாயத்தில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை ஃபுல்லாக கொலை பண்ணிட்டோன்னு சொன்னால் அவங்க நாளைக்கு நம்மளை எதிர்த்து போர் தொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம பனி இஸ்ரேல் சமுதாயத்தில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை ஃபுல்லாக கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் தீட்டினோம். இது ஏற்கனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிறப்பதற்கு முன்னாடி இந்த செயலை செஞ்சுட்டு வந்தோம். இப்போ அதிகமாக செய்ய ஆரம்பித்தோம். இப்போ பனி இஸ்ரேல் சமுதாயமும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் ஒரு இடத்துல ஒன்று கூடுறாங்க. மறுபடியும் ஃபிரௌன் எங்களை துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பனி இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சமுதாயத்திட்ட சொல்கிறாங்க, கால மூசா அலி கௌமிஹி இஸ்தஈனு பில்லாஹி வஸ்பிரு. என்னுடைய சமுதாயமே, நீங்கள் அல்லாஹு தாலாட்ட உதவி கேளுங்க, நீங்கள் பொறுமையாக இருங்க. இன்னல் அர்தல் இல்லாஹி யுரிசுஹா மையஷாஉ மின் இபாதி. அந்த ஃபிரௌன் எப்போவுமே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட என்ன சொல்லுவான்னா, நீங்கள் உங்களுடைய சூனியத்தின் மூலமாக எங்களையும் எங்கள் சமுதாயத்தையும் இந்த ஊரை விட்டு விரட்டி அடிக்கணும்னு பார்க்குறீங்க. அதாவது இந்த எகிப்தில் நீங்கள் ஆட்சியாளராக உட்காந்துட்டு நீங்கள் கலிஃபா ஆகணும்னு பார்க்குறீங்க. இது உங்கள் ரப்பு இடத்துலேருந்து வந்த செய்திலாம் கிடையாது, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, நீங்கள் சூனியம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தான் ஃபிரௌன் சொல்லுவான். இதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சமுதாயத்திட்ட சொல்கிறாங்க, இன்னல் அருதல் இல்லாஹி, நிச்சயமாக இந்த பூமி வந்து அல்லாஹு தாலாவுக்கு மட்டும்தான் உரியது. அதாவது இந்த பூமி அல்லாஹு தாலாவுக்கு மட்டும்தான் சொந்தம். தாம் படைத்த மனிதர்களில் யார் இந்த பூமிக்கு உரிமையாளர்களாக, அதாவது கலிஃபாவாகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதே அல்லாஹு தாலா தான். ஏன்னா இந்த உலகத்தை படைத்தது அல்லாஹு தாலா தான். அவனுடைய விருப்பம் யார் ஆட்சியாளராக வரணும் அப்படிங்கிறது அவன் தான் தேர்ந்தெடுக்கிறான். இந்த கிப்தி சமுதாயத்துக்கு வலிமையை கொடுத்து ஆட்சியாளராக தேர்ந்தெடுத்தது யார்? அல்லாஹு தாலா தான். அதே போன்று இந்த கிப்தி சமுதாயத்தை நீங்கள் ஆட்சியை விட்டு நீங்கள் விலகுங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஆட்சியை கொடுங்க, உங்களுக்கு ஆட்சி சரியாக பண்ண தெரியலை, நீங்கள் ஆட்சியின் பேரில் ஒரு சமுதாயத்தை ஒடுக்கி வச்சு அவங்கள துன்புறுத்துறீங்க, அதனால் நீங்கள் ஆட்சி செய்ய வேண்டான்னு கட்டளையிட்டதும் அல்லாஹு தாலா தான். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு கீழே இந்த அடிமைகளாக நீங்கள் வச்சுருக்கிறீங்களே அந்த பனி இஸ்ரவேலர்களை நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு கட்டளையிட்டது அல்லாஹு தாலா தான். ஸோ அவனே நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க. வல் ஆக்கிபத்துலில் முத்தகீன், நிச்சயமாக முத்தகீன்கள், அதாவது அல்லாஹு தாலாவே அஞ்சு நடப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் இறுதியில் வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பனி இஸ்ராயல் சமுதாயம் மூசா நபிட்ட சொல்கிறாங்க, காலு ஊஹினா மின் கப்லி தஅத்தியனா வ மின் பஅதி மா ஜிஅதனா. அந்த பனி இஸ்ராயல் சமுதாயம் மூசா நபிட்ட சொல்கிறாங்க, மூசாவே, நீங்கள் வருவதற்கு முன்னாடியும் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தோம், நீங்கள் வந்த பிறகும் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். இதை ஏன் சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய வேதத்தின் முன்னறிவிப்புப்படி ஒரு இறை தூதர் வருவாங்க, அவங்க நம்மளுடைய கஷ்டத்தை ஃபுல்லாக நீக்கி வைப்பாங்க அப்படின்னு போட்டிருக்குது. இப்போ அந்த இறை தூதர் வந்துட்டாங்க, அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பனி இஸ்ரவேலர்களுக்கு தெரிந்துவிட்ட பிறகு இப்போ அந்த முன்னறிவிப்பின்படி அந்த கஷ்டம்லாம் நீங்கணும்ல, அது நீங்கவே இல்லை. நீங்கள் வரதுக்கு முன்னாடியும் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தோம், நீங்கள் வந்த பிறகும் இப்போ நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் சொல்கிறாங்க, கால அசா ரப்புக்கும் ஐ யுஹ்லிக்க அதுவுக்கும் வயஸ்தக்லிஃபக்கும் ஃபில் அர்தி வயன்ஸுர கைஃப தஅமலூன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, உங்களுடைய ரப்பு அல்லாஹு தாலா உங்களுடைய எதிரியை அழித்து விட்டு, அதாவது ஃபிரௌனை அழித்து விட்டு, வயஸ்தக்லிஃபக்கும் ஃபில் அர்தி, இந்த பூமியில் உங்களை கலிஃபாவாக, அதாவது பிரதிநிதியாக ஆக்குவான். ஃபயன்ஸுரு கைஃப தஅமலூன், நீங்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தை, அந்த பிரதிநிதித்துவத்தை அடைந்த பிறகு நீங்கள் எப்படி ஆட்சி செஞ்சு காட்டுறீங்க அப்படிங்கிறத அல்லாஹு தாலா கவனிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலேயே தெளிவாக தெரியுது அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள ரசூலாக ஏன் தேர்ந்தெடுத்தான்னு சொன்னால், இந்த பூமியில் யூதர்களை கலிஃபாவாக ஆக்குறதுக்கு, அதாவது பனி இஸ்ராயல் சமுதாயத்தை கலிஃபாவாக ஆக்குறதுக்கு. இப்போது பனி இஸ்ராயல் சமுதாயம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னபடி பொறுமையாக இருக்கிறாங்க. இப்போ இந்த செரிமோனி நடந்துச்சுல, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கைத்தடி பாம்பாக மாறி அந்த சூனியக்காரர்களுடைய அந்த சூனியத்தை ஃபுல்லாக அழித்ததில்ல, இந்த காட்சியை பார்த்துட்டு மூசா நபி ஒருவேளை இறை தூதராக இருப்பாங்களான்னு சொல்லிட்டு கிப்தி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதில் வரலாற்று நூட்கள்லையும் குரான்லையும் ஒரு சில பேரை மட்டும்தான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டிருக்கிறான். அதில் குறிப்பாக ஈமான் கொண்ட ஒரு மனிதருடைய பேர் கிஜுஃபீர். இந்த கிஜுஃபீரும் அவங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு வரலாற்று நூட்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவங்க யாருன்னு சொன்னால், ஃபிரௌனுடைய ஆட்சிக்கு கீழே கிட்டத்தட்ட 100 வருடங்கள் பொருளாதார பொறுப்பில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வரலாற்று நூட்களில் போட்டிருக்குது. இவங்க ஆரம்பத்திலேயே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள ஈமான் கொண்டாங்க, ஆனால் வெளியில் காட்டிக்கல. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த சூனியக்காரர்களை ஜெயித்த போது அந்த சூனியக்காரர்கள்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்களா?
அந்த சமயத்தில் வெளிப்படையாக இந்த கிஜுஃபீல் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு வரலாற்று நூட்களில் போட்டிருக்குது. இப்போ ஃபிரௌன் அந்த சூனியக்காரர்களாக இருந்து ஈமான் கொண்ட மக்களுக்கு எந்த தண்டனையை கொடுத்தானோ அதே தண்டனை தான் இந்த கிஜுஃபீலுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன தண்டனைன்னு சொன்னால் மார்க்கை மாறுக்கால வெட்டி அங்கே இருக்கக்கூடிய பேரிச்ச மரத்தில் தூக்கில் போடுறது, அப்படி இல்லாட்டி சிலுவையில் அறையிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க, அவங்க கண்ணு மேய்க்கிற நேரத்தில் கூட அல்லாஹு தாலாவுக்கு மாறு செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 பேரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமுதாயத்தில் இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, இரண்டாவதாக யாக்கின் அப்படிங்கிற கூட்டத்தில் சபீப் என்கின்றவர், மூன்றாவதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காலத்தில் இந்த உயிர் தியாகம் செஞ்ச கிஜுஃபீர். இந்த 3 பேரும் கண்ணிமைக்கிற நேரத்தில் கூட அல்லாஹு தாலாவுக்கு மாறு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா வரலாற்று நூட்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்னொன்று, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாற்றின் ஆரம்பத்தில் ஃபிரௌனுடைய மகளுக்கு முடிவாரி விடுற பெண்ணு ஷஹீதானாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செய்தி சொல்லியிருந்தோம். அந்த செய்தி அந்த சமயத்தில் நடந்தது அப்படிங்கிறது ஒரு கருத்து இருந்தாலும், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ஹுஜ்ஜத்தை நிறுவிய பிறகு தான் இந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்லிட்டும் ஒரு சில கருத்துக்கள் இருக்குது. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சூனியக்காரர்களோடு வெற்றி அடைஞ்சாங்கல்ல, அந்த செய்திக்கு பிறகு இந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்லிட்டும் ஒரு சில கருத்துக்கள் இருக்குது. இரண்டுலேயும் எது வலிமையான கருத்துன்னு பார்த்தா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹுஜ்ஜத்தை நிறுவிய பிறகு இந்த சம்பவம் நடந்தது தான் வலிமையான கருத்து. இப்போ இந்த பெண் ஃபிரௌனுடைய மகளான மாஷிதா அவங்களுக்கு முடிவாரி கொண்டு இருக்கும்போது இப்போ அந்த சீப்பு தவறி கீழே விழுந்துருது. இப்போ நாம் எப்படி தும்மல் போட்டால் அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறோம், சில பேர் தும்மல் போடும் போது சத்தம் போட்டு அல்ஹம்துலில்லான்னு சொல்லுவாங்க. ஏன் சில பப்ளிக் பிளேஸில் கூட ஆட்டோமேட்டிக்காக அல்ஹம்துலில்லான்னு சத்தம் போட்டு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க தொடர்ந்து அல்ஹம்துலில்லா சத்தமாக சொல்லிட்டு வந்ததால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவு செஞ்சிடும். எப்போம்லாம் தும்மல் போடுறாங்களோ அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வாய் அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்லிடும். ஏன்னு சொன்னால் இது அவங்க ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அது பதிவு செஞ்சிடும். அதே போன்று தான் ஃபிரௌனுடைய காலத்தில் அந்த பெண் ஒரு முஸ்லீமாக இருந்தாங்க. இப்போ ஃபிரௌனுடைய மகளுக்கு முடிவாரி விட்டு கொண்டு இருக்கும்போது அந்த சீப்பு கீழே விழுந்திருந்து இப்போ அவங்க பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறாங்க. இப்போ ஃபிரௌனுடைய மகள் அந்த பணிப்பெண்கிட்ட கேட்குறாங்க, இப்போ ஏதோ நீங்கள் வாயில் விஸ்பர் பண்ணீங்களா, அதாவது முணுமுணுத்தீங்களா, அது என்னன்னு கேட்குறாங்க. உடனே அந்த பெண் சொல்கிறாங்க, இல்லை அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஏதோ சொன்னீங்களா பிஸ்மில்லா அப்படின்னு சொல்கிறீங்களா, அது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பெண் சொல்கிறாங்க, ஆமாம் அது என்னுடைய ரப்பின் பேரால் அதை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஃபிரௌனுடைய மகள் அவங்க கேட்குறாங்க, ரப்புனா யார், என்னுடைய தந்தையை சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த பணிப்பெண் சொல்கிறாங்க, உங்கள் தந்தைக்கு ஒரு ரப்பு உண்டு, அந்த ரப்புடைய பேரில் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஃபிரௌனுடைய மகள் கேட்குறாங்க, இந்த விஷயத்த நான் என்னுடைய தந்தைகிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பணிப்பெண் சொல்கிறாங்க, எனக்கு எந்த பயமுமே இல்லை, நீங்கள் சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃபிரௌனுடைய காதுக்கு இந்த செய்தி போகுது. இப்போ ஃபிரௌன் அந்த பெண்ணை அழைத்து வர சொன்னால், நீ இந்த மாதிரி என்னுடைய மகள்கிட்ட எனக்கு மேலே ஒரு ரப்பு இருக்கான் அப்படின்னு நீ சொன்னியா அப்படின்னு இப்போ ஃபிரௌன் அந்த பணிப்பெண்கிட்ட கேட்குறான். உடனே அந்த பணிப்பெண் சொல்கிறாங்க, ஆமாம் நான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ரப்பை ஈமான் கொண்டேன். நிச்சயமாக அவன் எனக்கு மட்டும் ரப்பு கிடையாது, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் அவன் தான் ரப்பு, நான் அவனை ஈமான் கொண்டு விட்டேன் அப்படின்னு அவங்க வெளிப்படையாக சொல்லிடுறாங்க. உடனே அந்த ஃபிரௌன் அந்த பணிப்பெண்கிட்ட சொல்கிறான், நான் தான் இப்படி ஒரு அதிகாரத்தை இப்படி ஒரு இடத்த உனக்கு கொடுத்துருக்கிறேன், நான் தான் ஒவ்வொரு நாளும் உனக்கு உணவளிக்கிறேன், நீ எப்படி என்னை அல்லாமல் நீ வேற ஒரு ரப்பை நீ தேர்ந்தெடுப்ப அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த பெண் சொல்கிறாங்க, உன்னுடைய ரப்பு உனக்கு இந்த விஷயத்தை கொடுத்ததால தான் நீ எங்களுக்கு கொடுத்துருக்குற அப்படின்னு சொன்ன உடனே ஃபிரௌன் அவனுடைய சோல்ஜர்ஸ்க்கு கட்டளை இட்டுட்டான், இந்த பணிப்பெண்ணை நீங்கள் உடனே கொலை செஞ்சிருங்கன்னு கட்டளை இடுறான். அந்த பெண் எப்படி கொலை செய்யப்பட்டாங்கன்னு சொன்னால் இதில் 2 கருத்துக்கள் இருக்குது. ஒரு கருத்து, அந்த பெண் அப்படி துண்டு துண்டாக வெட்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்னொரு செய்தியில் அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்கிற மாதிரியும் ஒரு செய்தி இருக்குது. அந்த பெண்ணுடைய குழந்தையை சிறைப்பிடித்து, நீ என்னை ரப்பாக ஏற்றுக்கொள்ளலைன்னா நான் உன்னுடைய குழந்தையும் நான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஃபிரௌன் எச்சரிக்கை செஞ்சான். இந்த சூழ்நிலையிலும் கூட அந்த பெண் உறுதியாக தான் இருந்தாங்க. இப்போ அந்த பெண் அவங்களுடைய குழந்தைகளும் நெருப்பினால் சுடப்பட்ட அந்த எண்ணெயில் போடப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில குறிப்புகளை பதிவு செய்யப்பட்டுள்ளது. சூரா புருஜில் வரக்கூடிய அஸ்ஹாபுல் உக்தூத் அப்படிங்கிற சமுதாயத்துடைய வரலாறு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வரலாற்றின் இறுதியில் ஒரு குழந்தை பேசியிருக்கும் அவங்களுடைய தாயிட்ட, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் ஈமான் கொள்ளுங்கன்னு அந்த குழந்தை அவங்களுடைய தாயிட்ட பேசியிருக்கும். அதே போன்று ஃபிரௌன் இந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுத்தாங்களா, அதாவது கொதிக்கின்ற எண்ணெயில் விழும்படி தண்டனை கொடுத்தாங்களா, அப்படி விழுவதற்கு முன்னாடி அந்த குழந்தை அவங்களுடைய தாயிட்ட பேசிய மாதிரியும் ஒரு சில செய்திகள் இருக்கு. அது என்ன செய்தின்னு சொன்னால், அந்த உக்தூது சமுதாயத்தில் எப்படி அந்த குழந்தை அவங்களுடைய அம்மாட்ட பேசுவாங்களோ, அதாவது நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நம்ம 2 பேரும் ஈமான் கொண்டதால் இந்த நேரத்தில் நம்ம நஷ்டம் அடைய மாட்டோம், லாபந்தான் அடைவோன்னு எப்படி அந்த குழந்தை பேசியதோ, அதே போன்று இந்த ஃபிரௌனுடைய ஆட்சியில் அந்த பெண் தண்டனை செய்யப்பட்டாங்கல்ல, அந்த பெண்ணிட்டையும் அந்த குழந்தையை பேசிய மாதிரியும் ஒரு சில செய்திகள் இருக்குது. இறுதியில் ஃபிரௌன் அந்த பெண்ணையும் அந்த பெண்ணுடைய குழந்தையையும் கொலை செய்வான்.
ஸோ இங்கே ஈமான் கொண்டு உயிர் தியாகம் செஞ்ச அந்த பெண் யாருன்னு சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம்ல கிஜ்ஃபீல், அந்த கிஜ்ஃபீலுடைய மனைவின்னு சொல்லிட்டு வரலாற்று நூட்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாற்றில் கிப்தி சமுதாயத்தில் 3 பேர் உயிர் தியாகம் செஞ்சுருக்கிறாங்க. அதில் ஒன்று கிஜ்ஃபீல் அப்படிங்கிறவர், அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய குழந்தை, 3 பேர் உயிர் தியாகம் செஞ்சுருக்கிறாங்க. ஃபிரௌன் அந்த அடிமை பெண்ணையும் அவங்களுடைய குழந்தையும் எப்படி கொலை செய்கிறான்னு சொன்னால், நெருப்பில் போட்டு கொலை செய்கிறான். இந்த சமயத்தில் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் யாருக்கும் தெரியாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ அந்த அடிமை பெண் கொலை செய்யப்படுவதை பார்த்துட்டு ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌன்கிட்ட போய் சொல்கிறாங்க, அல்லாஹு தாலா உனக்கு மிகப்பெரிய அருட்கொடையை கொடுத்துருக்குறான், அப்படி இருந்து உனக்கு என்ன கேடு ஆயிற்று, இப்படி அநியாயமான முறையில் அவங்க 2 பேரையுமே கொலை செய்து விட்டாயே அப்படின்னு ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌன்கிட்ட கேட்குறாங்க. இதிலேயே தெளிவாக தெரியுது, அந்த அடிமை பெண்ணும் ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் மார்க்க சகோதரிகளாக பயணித்திருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய சகோதரி அநியாயமான முறையில் கொல்லப்படுவதை பார்த்துட்டு ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌன்கிட்ட வந்து நியாயம் கேட்குறாங்க. இப்போ ஃபிரௌன் ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்து கேட்குறான், உனக்கு என்ன ஆயிற்று, அந்த பெண்ணுக்கு இருந்த மாதிரி உனக்கும் பைத்தியம் பிடிச்சிட்டா அப்படின்னு கேட்குறான். உடனே ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, எனக்கு எந்தவித பைத்தியமும் இல்லை, நான் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிற அல்லாஹு தாலாவை ஈமான் கொண்டு விட்டேன், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ரப்புவை ஈமான் கொண்டு விட்டேன்னு சொல்லிட்டு ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெளிப்படையாக ஃபிரௌன்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ ஃபிரௌன் முடிவு பண்ணுறான், நம்ம சமுதாயத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அது நமக்கு எவ்வளோ பெரிய அவமானம், இப்படி ஒவ்வொருத்தங்களாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள ஏற்றுக்கிடுவாங்க, இது பெரிய தப்பாக போயிடும்னு சொல்லிட்டு ஒரு கடினமான முடிவு எடுக்கிறான். அது என்ன முடிவுன்னு சொன்னால், தன்னுடைய மனைவியை சித்திரவதைப்படுத்தி கொல்லணும், இதை பார்த்துட்டு மற்றவங்க எல்லாருமே ஈமான் கொள்ளவே பயப்படணும், அந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபிரௌன் முடிவு பண்ணுறான். இப்போது ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய 2 கைகளையும் கால்களையும் அப்படி சிலுவையில் அறையப்படுது. இப்போ அப்படி எரிஞ்சிட்டு அந்த உடம்புக்கு மேலே ஒரு பெரிய கல் எடுத்து வைக்கிறான். அப்படி பெரிய கல் எடுத்து வச்சுட்டு அப்படி சூரியனுக்கு அப்படி நேராக அவங்களுடைய முகத்தை வைக்கிறான். அந்த சமயத்திலையும் ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உறுதியாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தாலாட்ட துவா கேட்குறாங்க. இது சூரா தஹரீமில், அதாவது 66வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வதரபல்லாஹு மதலல் இல்லதீன ஆமனும் பிராத் ஃபிரௌன. அல்லாஹு தாலா இந்த வசனத்திற்கு முந்தைய வசனத்தில் நூஹு நபியுடைய மனைவியையும் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவியையும் நிராகரிப்பாளர்களுக்கு உதாரணமாக ஆக்கியிருக்கிறான். அதாவது நல்லடியார்களுக்கு ஒரு கெட்ட மனைவி வந்திருக்காங்கன்னு சொன்னால் இவங்க 2 பேர் தான் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். அதே சமயத்தில் கெட்டடியாருக்கு உள்ள ஒரு நல்ல மனைவியை உதாரணமாக சொல்லும்போது அல்லாஹு தாலா ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள உதாரணமாக சொல்கிறான். அல்லாஹு தாலா ஃபிரௌனுடைய மனைவியை இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த வசனத்தில் சொல்கிறான். அவன் ஏன் ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள எடுத்துக்காட்டாக சொல்கிறான்னு சொன்னால், ஃபிரௌன் ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள இந்த கடுமையான வேதனையை கொண்டு துன்புறுத்தும் போது அந்த நேரத்தில் ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தாலாட்ட துவா கேட்குறாங்க. அதுதான் இந்த 66வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் வந்திருக்குது. இது காலத் ரப்பி இப்னிலி யூந்தக பைத்தன் ஃபில் ஜன்னதி. யா ரப்பே, எனக்காக உன்னுடைய இல்லத்தில், அதாவது சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை அமைத்து வைப்பாயாக. வ நஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வ அமலிஹி வ நஜ்ஜினி மினல் கௌமில் ظالمين. இந்த ஃபிரௌனை விட்டும் அவனுடைய செயலை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக, மேலும் இந்த கொடுமை புரியும் சமூகத்திலிருந்து எனக்கு விடுதலை தருவாயாக அப்படின்னு ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சமயத்தில் துவா கேட்குறாங்க. இப்போ அவங்களுடைய வளர்ப்பு மகன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் கேட்ட துவாவை அல்லாஹு தாலா ஒப்புக்கொண்டு விட்டான். இப்போது அவங்க மரணிக்கிற நேரத்தில் ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிரிக்கிறாங்க. இதனை பார்த்துட்டு ஃபிரௌன் சொல்கிறான், இவளுக்கு இவ்வளவு அதாபு கொடுத்த நேரத்துலையும் இப்படி சிரிக்கிறான்னு சொல்லிட்டு கோவத்தோடு சொல்கிறான். அந்த சமயத்திலே ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரணிக்கிறாங்க. இப்போது ஃபிரௌன் யோசிக்கிறான், அவனுக்கு நெருக்கமானவங்களே நிறைய பேர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள ஈமான் கொள்ளும்போது அவனுக்கு என்ன செய்யங்கிறது தெரியலை. முதல்ல பொருளாதார பொறுப்பில் இருந்த ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, அது அவனுக்கு ஒரு பெரிய லாஸாக இருந்துச்சு. அடுத்து அவனுடைய அரண்மனையில் ஒரு அடிமை பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, அது அவனுக்கு பெரிய லாஸாக இருந்துச்சு. இப்போ இவன் கட்டிய மனைவியே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு கொலை செய்யப்பட்டது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸாக இருந்தது. இப்படியே விட்டா நமக்கு நெருக்கமானவங்க நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிடுவாங்க, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் கோபத்தோடு சொல்கிறான், நான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள கொலை செய்ய போகிறேன். இது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா சூரா முஃமின், அதாவது முஃமினூன் கிடையாது முஃமின், 40வது அத்தியாயம் 26வது வசனத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வகால ஃபிர்அவுனு தரூனி அகுதுல் மூசா. ஃபிரௌன் அவனுடைய அவையோர்கள்ட்ட சொல்கிறான், என்னை விட்டுருங்க, நான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள கொலை செய்யணும் அப்படின்னு கோவத்தோடு சொல்கிறான். வல் எது ரப்ப, அவர் அவருடைய ரப்பை அழைக்கட்டும், அதாவது அவர் யாரனாலும் அழைக்கட்டும், எனக்கு எந்த கவலையும் இல்லை, அவர் கடவுளையே அவர் அழைச்சாலும் சரி, நான் அவரை கொல்ல போகிறேன்னு ரொம்ப கோவத்தோடு சொல்கிறான்.
இன்னி அஹாஃபு ஐயு பத்தில தீனக்கும் அவ் ஐயுத்ஹிர ஃபில் அர்தில் ஃபசாத். நிச்சயமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பூமியில் குழப்பம் விளைவிப்பாங்க, அப்படி இல்லாட்டி நம்மளுடைய மார்க்கத்தை அப்படி மாற்றி விட்டுருவாங்க, நான் பயப்படுறேன்னு சொல்கிறான். ஸோ ஃபிரோன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள கொல்ல வேண்டும் என்று முடிவு எடுக்கிறான். ஏன்னு சொன்னால் அவங்க இந்த பூமியில் அராஜகம் விளைவிப்பாங்க, நம்மளுடைய மார்க்கத்தை ஃபுல்லாக மாற்றி விட்டுருவாங்க. ஸோ நிச்சயமாக அவங்கள கொல்ல வேண்டும்னு சொல்லிட்டு அவங்களுடைய அமைச்சர்கள்ட்ட சொல்கிறான். அதற்கு அவங்களுடைய அமைச்சர்கள் காரூனு ஹாமான் எல்லாருமே ஆமான் நீங்கள் கொல்றது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாமான் யாருன்னு சொன்னால் ஃபிரோனுடைய மினிஸ்டர் மாதிரி. ஃபிரோன் ஏதாவது ஒரு அட்வைஸ் வேணும்னு சொன்னால் அவன் ஹாமான்கிட்ட கேட்டுட்டு தான் எதுவாக இருந்தாலும் முடிவெடுப்பான். காரூன் யாருன்னு சொன்னால் அவன்கிட்ட அதிகமான பொருளாதாரம் இருந்தது. அவன் ஃபிரோனோட சேர்ந்து பயணிக்கும் போது அவனுடைய ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தது. ஸோ இவங்க 2 பேருமே ரொம்ப முக்கியமான ஆளுங்க. இவங்க 2 பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள கொலை செஞ்சிருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த சபையில் இருந்த ஒருவர் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் மூசா நபியை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நபர் யாருன்னு சொன்னால் இவங்களும் மறைமுகமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் வெளியில் காட்டிக்கல. இவர் யாருன்னு சொன்னால் ஃபிரோனுடைய சாச்சாவுடைய மகன். இவருடைய பேர் ஷம்ஆன். இந்த அடியாருடைய பெயர் ஷம்மான் என்று அத்தாரகுத்தீன் ரஹமஹுல்லா அவங்க அறிவிக்கிறாங்க. அதே சமயத்தில் தாரிகுத் தபரி அந்த நூலில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த இறை நம்பிக்கை கொண்டவருடைய பெயர் கைர் அப்படின்னு போட்டிருக்குது. இவரும் ஃபிரோனுடைய அரண்மனையில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த அனைத்து சூனியக்காரர்களையும் ஜெயித்த பிறகு இவருக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு, நிச்சயமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சத்தியத்தில் தான் இருக்கிறாங்க. தன்னுடைய மனசுக்குள்ளே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள இறை தூதராக ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் வெளிப்படையாக காட்டிக்கல. இப்போ ஃபிரோன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள கொலை செய்யணும்னு சொன்ன உடனே இந்த நபர் சம்ஆன் அப்படிங்கிறவர் சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா சூரா முஃமின்ல 40ஆம் அத்தியாயம் 28ஆவது வசனத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வகால ரஜுலுன் முஃமினுன் மின் ஆலி ஃபிரௌன யக்துமு ஈமானுஹு. ஃபிரௌனுடைய குடும்பத்தை சார்ந்த இறை நம்பிக்கையை மறைத்து வைத்திருந்த ஒரு இறை நம்பிக்கையாளர் ஒருவர் கூறினார், அதக்துலூன ரஜுலுன் ஐ யகூல ரப்பி அல்லாஹு. ஒரு மனிதர் அல்லாதான் என்னுடைய ரப்பு அப்படின்னு கூறியதற்காகவா நீங்கள் அவங்கள கொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வகது ஜாஅகும் பில் பையினாத்தி மிர் ரப்பிக்கும். அவரோ ரப்பிடமிருந்து உங்கள்கிட்ட காட்டுவதற்காக ஒரு தெளிவான சான்றை கொண்டு வந்திருக்கிறார். ஐ யகு காதிபா ஃபலைஹி கதிபு. ஒருவேளை அவர் பொய் சொல்வதாக இருந்தால், ஒருவேளை அவர் பொய்யராக இருந்தால் அந்த பொய்யே அவருக்கு கேடாக அமைந்துவிடும். ஒருவேளை அவங்க உண்மையாளராக இருந்தால் அவங்க எந்த விஷயத்தை வச்சு உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறாங்களோ அவற்றில் சில உங்களை வந்தடையும். இன்னல்லாஹ லா யஹ்தி மன் ஹுவ முஸ்ரிஃபுன் கத்தாப். நிச்சயமாக யார் வரம்பு மீறுறாங்களோ, யார் பொய் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹு தஆலா ஒருபோதும் நேர்வழி காட்டுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள கொல்ல திட்டமிடும் போது அந்த ஃபிரௌனுடைய சாச்சா பையன் சம்ஆன், இல்லை நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள கொலை செய்யாதீங்க, ஒருவேளை அவங்க பொய்யராக இருந்தால் அது அவங்களுக்கு கேடாக முடிஞ்சிடும், ஒருவேளை அவங்க சத்தியத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க எந்த விஷயத்தை வச்சு எச்சரிக்கை செய்கிறாங்களோ அது நமக்கு வந்தடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். காரூன் பனி இஸ்ராயல் சமுதாயத்தை சேர்ந்தவன். அல்லாஹு தஆலா அவனுக்கு அதிகமான பொருளாதாரத்தை கொடுத்துருந்தான். அப்படி இருந்தும் கூட அவன் ஃபிரௌனுடைய மார்க்கத்தில் தான் இருந்தான், அவன் வழிகேட்டில் இருந்தான். ஆனால் இந்த ஃபிரௌனுடைய சாச்சா பையன் ஷம்ஆன் அவங்க கிப்தி சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அவங்க கிப்தி சமுதாயத்தில் இருந்தாலும் கூட அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை இறை தூதராக ஏற்றுக்கொண்டு அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கத்தை பின்பற்றினாங்க. இதன் மூலமாகவே தெளிவாக தெரியுது, ஒருத்தர் இந்த மரபுலேருந்து வந்திருக்கான், இந்த பிளட் லைன்லேருந்து வந்திருக்கான், அதனால் இவன் கண்டிப்பாக கெட்டவனாக தான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோ டைப்பை இது உடைக்குது. இதை ஏன் சொல்கிறேன்னா, இப்போ உள்ள யூதர்கள் அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒருத்தவன் பனி இஸ்ராயல் சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருந்தால் அவன் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போவான், அவன் நிச்சயமாக அல்லாஹு தஆலாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. ஒருத்தன் சொர்க்கவாசியா நரகவாசியா அப்படிங்கிறது அவனுடைய செயல்களை வச்சு தானே அன்றி அவன் இந்த குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறான், இந்த பரம்பரையிலேருந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிட முடியாது. காரூன் பனி இஸ்ராயல் சமுதாயத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் நீங்கள் இவனை மாதிரி இருந்துராதீங்கன்னு ஒரு உதாரணமாக சொல்கிறான். ஆனால் ஃபிரௌனுடைய சாச்சா பையன் ஷம்ஆன் அவங்க கிப்தி சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா அவங்கள ஒரு முன்னுதாரணமாக, ஒரு சிறந்த உதாரணமாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். முஸ்லீம்கள்லேயும் ஒரு சில கூட்டம் இதே தப்பை செய்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழித்தோன்றலிருந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஜெனரேஷன்லேருந்து வந்தவங்களுக்கு அந்த கூட்டம் ரொம்ப முன்னுரிமை கொடுப்பாங்க. அவங்களுடைய சந்ததிகள்லேருந்து வரவங்க எல்லாருமே இமாம்கள்னு சொல்லுவாங்க. அப்படி இவங்க சொல்வதை போல உண்மையாக இருந்தால் பனு ஹாஷிம்கள் எல்லாருமே நல்லவங்களாக இருந்தால் அல்லாஹு தஆலா எதற்கு தப்பத்தியத்தா சூரால அபூலஹபை பற்றி சபிச்சு சொல்லியிருக்கணும். அதே போன்று பனு உமையாக்களில் வரவங்க எல்லாருமே கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டீரியோ டைப்பை உருவாக்குவாங்க.
ஆனால் சொர்க்கத்துக்காக வாக்களிக்கப்பட்ட 10 சஹாபாக்களில் ஒரு முக்கியமான சஹாபி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களைப் போல இஸ்லாத்திற்காக கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு சஹாபியை நம்மளால் பார்க்க முடியுமா? ஏன் இது எல்லாத்துக்கும் மேலே இஸ்லாம் என்னும் தீனை முதல்ல கலப்படப்படுத்தியது மோவியா தான், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த கலப்படப்படுத்தப்பட்ட அந்த தீனை புதுப்பித்தது யார்? உமர் இப்னு அப்துல் அஜீஸ். அவங்களும் பனு உமையா தான். பனு உமையாக்களால் கலப்படப்படுத்தப்பட்ட அந்த மார்க்கத்தை புதுப்பித்ததும் பனு உமையா தான். ஸோ இந்த குடும்பத்தை சார்ந்தவங்க என்றாலே அவங்க நல்லவங்க, இந்த குடும்பத்தில் உள்ளவங்கன்னா அவங்க கெட்டவங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம இருக்கக்கூடாது. ஒருத்தங்க நல்லடியாரா கெட்டடியாரா அப்படிங்கிறது அவங்களுடைய செயல்கள் தான் முடிவு பண்ணுமே அன்றி அவங்களுடைய குடும்பமோ கோத்திரமோ அல்ல.